ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராமுங்க. இங்கே பாருங்க, ஒரு சாக்லேட் இருக்கு. இந்த சாக்லேட் வந்து எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு கேள்வி கேட்பேன், சரியா? அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டா உங்களுக்கு சாக்லேட், பதில் சொல்லலை அப்படி சொன்னால் அது எனக்கு. ஓகேவா? சரி, நம்ம கேள்விக்கு போகலாமா? கேள்வி நம்பர் 1. ஆபிரகாமுக்கு எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? 1. அந்த மூன்றாவது மனைவியுடைய பெயர் என்ன? 1 கெத்தூராள். எப்படி அவங்க முதல் சாக்லேட்டை வந்து அடிச்சு தள்ளிட்டாங்க, கொடுத்துடலாம். ஓகே, இது உங்களுக்கு. தேங்க்யூ. சரி, கொஸ்டின் நம்பர் 2. நம்ம சாலமோன் ராஜாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஒரு பிள்ளை வந்து யூதாவை ஆண்டது. யார் அந்த பிள்ளை? அந்த பிள்ளையோட பேர் என்ன? 3, 1, 2, 3. ஓகே, நான் சொல்லிடுறேன். ரெகோபயாம். ஜெரோபயாமும் ரெகோபயாம் இருந்தாங்க. அதில் யூதாவை ஆண்டது ரெகோபயாம். ஓகே, ஸோ இது வந்து எனக்கு. ஸோ நான் சாப்பிட்டுக்கிறேங்க, உங்களுக்கு இல்லை. கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, நம்ம நிக்கோதேமஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க வர்றார். அவர் எந்த குழுமத்தை சார்ந்தவர்? 1 பரிசேயர் கேட்ட எந்த குழுமத்தை சார்ந்தவர்? 1, 2, 3. செனகரிப். ரொம்ப டஃப்பா கேக்குறீங்களே. இது 4வது क्वेश्चन. இது வேற வாயில போய் சிக்கிச்சு. ஆமா, 3 क्वेश्चन முடிஞ்சிச்சுல. 4வது क्वेश्चन அது கொஞ்சம் ஈஸியான क्वेश्चन தான். ஓகே, இப்போ வந்து क्वेश्चन நம்பர் 4. பவுல் அடிகளார் ஆண்டவராகிய இயேசுவினால் சந்திக்கப்படுகிறார். எங்கே போகும்போது? என்னங்க? தமஸ்க். ஓகே ஓகே, யூ கேன் ஹேவ் திஸ். கடைசி கொஸ்டினுங்க. கொஸ்டினுக்கு எப்படி அவங்க ஆன்சர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். பவுல் அடிகளார் சந்திக்கப்படுதல் நீங்க சொன்னீங்க. அந்த பவுல் அடிகளாரை குறித்த சம்பவம் எத்தனாவது அதிகாரத்தில் திருத்துதர் பணியில் எழுதப்பட்டது? 9வது அதிகாரம். இவ்வளோ சிம்பிளா சொல்லிட்டீங்க. தாங்க, ஓடி இருக்கு. ஓகே, பை. அடுத்த முறை சாக்லேட் வாங்குறதுக்கு நீங்க கூட வரலாம். பிரைஸ் தி லார்ட்.